ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க போற டாபிக் அல்ஜிப்ரால டைப் 11. இங்க நம்ம எது மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம்னா, இப்ப இங்க பாருங்க. இஃப் a பவர் 4 பிளஸ் 1 பை a பவர் 4 ஈக்குவல் டு 119, ஃபைண்ட் a கியூப் மைனஸ் 1 பை a கியூப். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சம்ஸ்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா அண்ட் கான்செப்ட்ஸ் தேவைப்படுதுன்னா, இப்ப இங்க பாருங்க. நமக்கு கான்செப்ட் இப்ப நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் 1 பை a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 34 இருக்காங்க. இப்ப நம்ம இதை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a பிளஸ் 1 பை ஏனா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் 2 ஆட் பண்ணா, நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லயும் 2 ஆட் பண்ணா வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லையா? இப்ப இந்த டேர்ம் எப்படி இருக்காங்க? a பிளஸ் 1 பை a ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இது a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு இந்த டேர்ம் தான் கிடைப்பாங்க. அப்ப இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு 34 பிளஸ் 2 நமக்கு 36. இப்ப பாருங்க, நமக்கு a பிளஸ் 1 பை a தேவை. அப்ப நம்ம ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? ஸ்கொயர் ரூட் எடுத்தா நமக்கு a பிளஸ் 1 பை a இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரூட் 36, அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் 6 வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட கான்செப்ட். இப்ப இதுவே நெகட்டிவ் டேர்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்க, நெகட்டிவ்னா நம்ம வந்து மைனஸ் ஆட் பண்ண போறோம், அவ்வளவுதான் விஷயம். இப்ப a ஸ்கொயர் பிளஸ் 1 பை a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 38 இருக்காங்க. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? a மைனஸ் 1 பை a. ஓகே, அப்ப இந்த சைடு வந்து நம்ம -2 வந்து சப்ட்ராக்ட் பண்ணா, இந்த சைடு -2 சப்ட்ராக்ட் பண்ண வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லையா? அப்ப நம்ம இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? a minus 1 by a whole square is equal to 38 minus 2 னா நமக்கு 36. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ரெண்டு சைடு ரூட் எடுத்துடலாமா? ரூட் எடுத்தா நமக்கு a minus 1 by a is equal to plus or minus 6 ன்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட். இப்ப நெக்ஸ்ட் ஃபார்முலா இதுக்கு என்ன தேவைன்னா, இப்ப நமக்கு a cube plus 1 by a cube னா நமக்கு k ன்னு வச்சுப்போம். சோ k cube minus 3k. இப்போ அதுவே மைனஸ்ல இருக்காங்க. a cube minus 1 by a cube னா நமக்கு k cube plus 3k. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்முலாஸ்லாம் வச்சு தான் நம்ம இங்க சம் சால்வ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. if a power 4 plus 1 by a power 4 equal to 119, find a minus 1 by a. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிளஸ் இந்த இடத்துல மைனஸ். ஸோ அப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா, ரெண்டு சைடுமே +2 ஆட் பண்ண வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லையா? ஓகே, அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் பிளஸ் 1 பை a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 121 எழுதலாமா? இப்போ நம்ம ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்துட்டா நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் 1 பை a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 11 கிடைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, கொஸ்டின்ல இங்க மைனஸ் இருக்காங்க. அப்போ நம்ம இந்த சைடு இதை நம்ம a மைனஸ் 1 பை ஏங்கிற டேர்ம்ல கொண்டு வரணும். அப்போ நம்ம இங்க -2 இங்க -2 சப்ட்ராக்ட் பண்ணலாமா? சப்ட்ராக்ட் பண்ண நமக்கு எப்படி வரும்? இந்த இடத்துல a minus 1 by a whole square is equal to 9 வருமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரூட் எடுத்தா a minus 1 by a is equal to plus or minus 3 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆப்ஷன் a is our answer. Next sum. If a power 4 plus 1 by a power 4 equal to 119 and x greater than 1, find a cube minus 1 by a cube. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம இந்த சைடு +2 ஆட் பண்ணா, இந்த சைடும் +2 ஆட் பண்ணணுமா? ஸோ இப்போ நம்ம இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் பிளஸ் 1 by a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 121. ஸோ அப்போ நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் 1 by a ஸ்கொயர்னா இஸ் ஈக்குவல் டு 11 வருவாங்க. ஓகே, இப்போ நான் மைனஸ் கொண்டு வரணும். ஸோ அப்போ இந்த சைடு -2 இந்த சைடு -2 பண்ணா நமக்கு a மைனஸ் 1 by a இஸ் ஈக்குவல் 1 by a ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரூட் எடுத்தா a மைனஸ் 1 by a இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, x வந்து கிரேட்டர் தேன் 1 அப்படின்ட்டாங்க. அப்ப நம்ம +3 வேல்யூ மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ஃபார்முலா a கியூப் மைனஸ் 1 பை a கியூப் ஃபார்முலா. ஸோ அதான கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? நமக்கு a கியூப் k கியூப் பிளஸ் 3k. இங்க kங்கிறது நம்ம 3 தான் அசியூம் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நமக்கு 3 கியூப் பிளஸ் 3 இன்டூ 3 கியூப்னா 27 plus 3 into 3 9. Friends, இதை ஆட் பண்ண நமக்கு 36 வருவாங்க. ஆப்ஷன் D is our answer. Next sum. If a power 4 plus 1 by a power 4 equal to 119. Friends, அப்ப நம்ம
இந்த சைடு பிளஸ் டூ, இந்த சைடு பிளஸ் டூ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 121. ஸோ இப்போ ரெண்டு சைடு ரூட் எடுத்துட்டா நமக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 11 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க கொஸ்டின்ல பிளஸ் இருக்கு. அப்போ நம்ம இதையும் பிளஸ் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதணுமா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? இந்த சைடு பிளஸ் டூ ஆட் பண்ணா இந்த சைடும் பிளஸ் டூவா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் ஒன் பை ஏ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 11 பிளஸ் டூ நமக்கு 13. இப்போ ஸ்கொயர் ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தா நமக்கு ஏ பிளஸ் ஒன் பை ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் 13 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கியூப் பிளஸ் ஒன் பை ஏ கியூப். ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு என்ன ஃபார்முலானா நமக்கு கே கியூப் மைனஸ் 3k. இங்க கே கியூப்ங்கிறது ரூட் 13 ஹோல் கியூப். ரூட் 13 ஹோல் கியூப்னா நமக்கு 13 ரூட் 13 வருவாங்களாம். மைனஸ் 3 ரூட் கே இருக்கிறதுல 13. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 13 ரூட் 13 மைனஸ் 3 ரூட் 13 நமக்கு 10 ரூட் 13 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கொயர் பண்றதுனால நமக்கு இந்த இடத்துல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ ஃபைனல் வரைக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If a square plus 1 by a square equal to 66, then the value of a square minus 1 plus 2a by a. Friends, நமக்கு இந்த இடத்துல மைனஸ் வராங்க. ஸோ அப்ப ஈக்குவேஷன் ரெண்டு சைடுமே மைனஸ் டூவோட சப்ட்ராக்ட் பண்ணலாமா? சப்ட்ராக்ட் பண்ணா இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ நமக்கு a மைனஸ் ஒன் பை ஏ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64 வருமா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு சைடு ரூட் எடுத்துட்டா a மைனஸ் ஒன் பை ஏ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 8. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம ஏ மைனஸ் ஒன் பை ஏங்கிற டேர்முக்கு கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நியூமரேட்டர்ல ஏவை காமன் எடுத்துடலாமா? ஓகே, இப்போ நம்ம ஏவை காமன் எடுத்துட்டா ஏ மைனஸ் ஒன் பை ஏ பிளஸ் டூ டிவைடட் பை டினாமினேட்டர்ல ஒரு ஏ இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஏ கேன்சல் ஆயிடுமா? இப்போ நம்ம வேல்யூ புட் பண்ண போறோம். ஏ மைனஸ் ஒன் பை ஏ இருக்கிறதுல நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லேயே ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிளஸ் 8 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க பாருங்க, பிளஸ் 8 பிளஸ் 8 பிளஸ் 2. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 10. ஸோ 10 வர ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம் ஃபைனல் வரைக்கும். இப்போ செகண்ட் ஆப்ஷன்ல மைனஸ் 2 இருக்காங்க. அப்போ ஏ மைனஸ் ஒன் பை ஏ இருக்கிறதுல மைனஸ் 8 பிளஸ் 2. ஃப்ரெண்ட்ஸ் இதை சால்வ் பண்ண நமக்கு மைனஸ் 6 வருவாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If a power 6 plus 1 by a power 6 is equal to 322, find a plus 1 by a. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த சைடு பிளஸ் 2, இந்த சைடு பிளஸ் 2. ஏன்னா இது 324லாம் நம்ம ரூட் எடுத்தா 18 வருவாங்க. ஓகே, ஸோ அந்த பேசிக்ல நம்ம இது ரெண்டு சைடுமே பிளஸ் 2 ஆட் பண்றோம். ஸோ இப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதணும்னா a கியூப் பிளஸ் 1 by a கியூப் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 324 எழுதலாமா? இப்போ ரெண்டு சைடு ரூட் எடுத்துறோம். ரூட் எடுத்தா a கியூப் பிளஸ் 1 by a கியூப் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ நமக்கு 18 வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இப்போ நமக்கு பிளஸ் 18, அதாவது a கியூப் பிளஸ் 1 by a கியூபோட வேல்யூ 18. ஆப்ஷன்ல வந்து நமக்கு மைனஸ் டேர்மே கிடையாது. ஸோ அப்போ இந்த மைனஸை நம்ம விட்டுறலாம். இப்போ நமக்கு a கியூப் பிளஸ் 1 by a கியூப் ஈக்குவல் டு 18னா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு a பிளஸ் 1 by a ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய சம்ஸ் இது மாதிரி சால்வ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாமா? a கியூப் பிளஸ் 1 by a கியூப் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? k கியூப் மைனஸ் 3k. ஸோ இங்க கேங்கிறது 3. ஸோ 3 கியூப்னா நமக்கு 27 மைனஸ் 3 இன்டூ 3 9. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, சால்வ் பண்ணா நமக்கு 18 தான் வருது. ஸோ நம்ம சில டைம் ஆன்சர்ல இருந்து போக வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இஃப் a power 8 minus 1442 a power 4 plus 1 equal to 0. ஃப்ரெண்ட்ஸ் இந்த 1442 எந்த ஸ்கொயர் பக்கத்துல இருக்காங்க? 38 ஸ்கொயர் பக்கத்துல இருக்காங்களா? ஸோ அப்போ 38 ஸ்கொயர்னா நமக்கு 1444. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்க, a பவர் 8 பிளஸ் 1 இந்த டேர்மை நம்ம ஈக்குவேஷன் அந்த சைட் கொண்டு போயிடலாமா? ஸோ கொண்டு போயிட்டா பிளஸ் 144 டு a பவர் 4. இப்போ மொத்த ஈக்குவேஷனையும் நம்ம a பவர் 4ஆல டிவைட் பண்ணிடலாமா? டிவைட் பண்ணா நமக்கு ஸோ டிவைட் பை a பவர் 4 டிவைட் பை a பவர் 4 டிவைட் பை a பவர் 4. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த a பவர் 4 a பவர் 8 கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு a பவர் 4 தான் ரிமைனிங் இருப்பாங்க. a பவர் 4 பிளஸ் 1 பை a பவர் 4. ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுறாங்க. இஸ் ஈக்குவல் டு
1442. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் ரெண்டு சைடுமே +2 +2 எல்லாம் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா நம்ம எப்படி எழுதலாம் இந்த டேர்ம்? a ஸ்கொயர் பிளஸ் 1/a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1,444 வருவாங்க. இப்போ ரெண்டு சைடு ரூட் எடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் 1/a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 38. ஆனா கொஸ்டின்ல நமக்கு a மைனஸ் 1/a. அப்போ நம்ம ரெண்டு சைடுமே -2 -2 சப்ட்ராக்ட் பண்ணலாமா? சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு a மைனஸ் 1/a ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு ரெண்டு சைடு ரூட் எடுத்துட்டா a minus 1/a is equal to plus or minus 6 வரணும். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆப்ஷன்ல +6 தான் இருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.